சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஸ் பென்ஷன் கணக்கீடு, பணி ஓய்வுக்கு பின்பு எவ்வளவு ஓய்வூதியம் கிடைக்கும்? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு பணி ஓய்வுக்கு பின்பு எவ்வளவு ஓய்வூதியம் கிடைக்கும், இதன் கணக்கீடு எப்படி, இதை இந்த பதிவில் அறியலாம். இபிஎஃப்ஓவின் சமீபத்திய தகவலின்படி இபிஎஸ் பென்ஷன் ஒரு சிறப்பு சூத்திரத்தின் அடிப்படையிலும் மற்றும் ஒரு வரம்பின்படியும் கணக்கிடப்பட்டது. அடிப்படை சம்பளம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் கணக்கீட்டுக்கு அதிகபட்சமாக ரூபாய் 15,000 மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. உதாரணமாக, அடிப்படை சம்பளம் ரூபாய் 50,000 ஆனாலும் பென்ஷன் கணக்கீட்டில் அது ரூபாய் 15,000 என கருதப்படும். மேலும் தனியார் மற்றும் அரசு துறை என அனைத்து நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கும் மாத வருமானம் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. இதன் மூலம் அவர்கள் தினசரி செலவுகளை நிர்வகிக்கின்றனர், சேமிக்கின்றனர் மற்றும் பணி ஓய்வுக்கு பின்பு எதிர்கால நலன் மற்றும் பாதுகாப்பிற்கான திட்டங்களை வகுக்கின்றனர். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு, அதாவது இபிஎஃப்ஓ, இதன் மூலம் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் திட்டங்களை வழங்குகிறது. இதன் மூலம் பணி ஓய்வுக்கு பின்பு மொத்தமாக ஒரு தொகை மற்றும் மாதந்தோறும் ஓய்வூதியமும் வழங்கப்படுகிறது. ஊழியர்களும் நிறுவனமும் ஒவ்வொரு மாதமும் அடிப்படை சம்பளத்தின் 12% விகிதத்தில் இபிஎஃப் கணக்கில் செலுத்துகிறார்கள். நிறுவனத்தின் பங்களிப்பில் ஒரு பகுதி இபிஎஃப் மற்றும் மற்றொரு பகுதி இபிஎஸ் கணக்குக்கு செல்கின்றது. எனினும் இபிஎஸ் எனும் தன் பொருளும் கணக்கீடும், அதாவது இபிஎஸ் எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் என்பது மைய அரசு அறிமுகப்படுத்த ஒரு திட்டமாகும். இதன் மூலம் பணி ஓய்வுக்கு பின்பு ஒழுங்கையான வருவாயை வழங்குவது நோக்கமாக உள்ளது. இதற்கு இபிஎஃப்ஓ கணக்கு இருக்க வேண்டும். 10 ஆண்டு பணி முடிவடைந்த பின்பு பணியாளர்களுக்கு இபிஎஸ் பென்ஷன் வழங்கப்படும். மேலும் 50 வயதில் எளிய பென்ஷன் பெற்று ஓய்வு பெறலாம். ஆனாலும் இதன் தொகை சற்று குறையலாம். சாதாரணமாக பென்ஷன் 58 வயதில் வழங்கப்படுகிறது. மேலும் இபிஎஸ் கணக்கீடு முறை ஓய்வூதியம் ஓய்வூதியம் சம்பளம் பெருக்கல் சேவை ஆண்டு / 70. ஓய்வூதியம் சம்பளம் அடிப்படை சம்பளத்தின் சராசரி பிளஸ் அகவிலைப்படி, அதாவது அதிகபட்சமாக ரூபாய் 15,000 வைக்கப்படும். சேவை ஆண்டு பணியாண்டு. உதாரணமாக, ஊழியரின் அடிப்படை சம்பளம் மாதம் ரூபாய் 50,000 என வைத்துக் கொள்ளலாம். ஆனால் வரம்பு காரணமாக பென்ஷன் கணக்கீட்டில் அது ரூபாய் 15,000 என கருதப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.